அல்லாஹ்வே சொல்லுகிறான், உலகத்தில் சில மக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாளில் மரணித்ததற்கு பின்னால் பாவிகளுக்கு முன்னால் நான் நரகத்தை கொண்டு வருவேன். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை கொண்டு வருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். 70,000 கடிவாளம். துஜாஉ பி ஜஹன்னம் வலஹா 70,000 ஜிமாம். 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டி இழுப்பான். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். அந்த நரகத்தின் கூச்சலை, கோஷத்தை, நெருப்பு கங்குகளை பார்த்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யததக்கருல் இன்சான். சில மக்களுக்கு புத்தி வருமாம். உலகத்தில் சொன்னார்களே, உலமாக்கள் சொன்னார்களே, தாயிகள் சொன்னார்களே, பெரியவர்கள் சொன்னார்களே, அந்த நரகம் இதுதானா, மிஸ் பண்ணிட்டேன், உலக வாழ்க்கையை நோகடித்து விட்டேன், மோசடி செய்து விட்டேன், வீணடித்து விட்டேன் என்பதாக கவலைப்படுவானாம், கை சேதைப்படுவானாம். அல்லாஹ் சொல்கிறான், வயௌம யஉத்துல் ஸாலிமு அலா யதை. கையை கடித்து கடித்து முழு கையையும் கடித்து துப்புவான் அந்த மறுமை நாளில். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. அல்லாஹ் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான், வஅன்னா லஹு ذிக்ரா. இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நரகம் என்று முடிவு செய்யப்பட்டால் நீ நரகவாதிதான், உன்னை யாராலும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது. சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டால் நீ சொர்க்கவாதிதான். உலகத்தில் தான் பல பிரிவுகள். அல்லாஹ் சொல்கிறான், அங்கே நான் 2 பிரிவு தான் பிரிப்பேன். படித்தவன் என்று பிரிக்க மாட்டேன், ஏழை என்று பிரிக்க மாட்டேன், பணக்காரன் என்று பிரிக்க மாட்டேன். எப்படி தெரியுமா பிரிப்பேன்? ஃபரீகுன் ஃபில் ஜன்னஹ் வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். சொர்க்கவாதி, நரகவாதி, நல்லவன், கெட்டவன், இந்த 2 பிரிவுதான் அந்த மறுமை நாளில். அது உலகத்தின் முதலாவது பணக்கார நாடாக இருக்கக்கூடிய கத்தார் நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தையே கட்டியாண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, 2ல ஒரு கூட்டத்தில் தான் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நடுங்கிக் கொண்டுதான் நிற்க வேண்டும். சகோதரர்களே, அத கொஞ்சம் உலகத்துல நினைப்போம், அந்த வாழ்க்கைக்கு தயாராகுவோம். ஏமாந்து விட வேண்டாம். உலகத்துக்கு பின்னால போய் 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 துனியாவே வாழ்க்கை என்பதாக வாழ்ந்து சிலர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உயிரை கொடுத்து இரத்தத்தை கொட்டி உழைத்து சம்பாதிக்கிறார்கள். யாரோ அனுபவிக்கிறான், அவன் கபருக்குள்ள போறான். நடக்குதா இல்லையா? உண்மையான சம்பவங்கள். 20 வருஷம் செலவழித்து வெளிநாடில் கஷ்டப்பட்டோர் ஒரு ஊடு கட்டினார். 5, 6, 7 கோடி. மௌத்தாகினா மனைவி சொல்லுவாவா, இந்த மாப்பிள்ள 20 வருஷமா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின வீடு, மையத்தை ஒரு 20 நாளைக்கு வைக்க மாட்டீங்களான்னு கேட்பாவா? யாராவது கேட்பாங்களா? சகோதரர்களே, மனைவிதான் முதலாவது கேட்பா, மையத்தை எப்ப எடுக்கிற? இதுதான் உலக வாழ்க்கை. நீ கட்டின ஒரு வீடு கூட உனக்கு சொந்தம் கிடையாது, 6 அடி கபரு கூட உனக்கு சொந்தம் கிடையாது. அதிலிருந்தும் அல்லாஹ் வெளியெழுப்பி விடுவான். எனவே ஏமாறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அல்லாஹ்வை ஏமாத்த இயலாது. யாரையும் ஏமாத்தலாம், அல்லாஹ்வை ஏமாத்தாதீர்கள். போலியான வாழ்க்கையை நம்ப வேண்டாம். அல்லாஹ்வுக்காக ஒதுங்குவோம், குறைந்தது தொழுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம், ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாப்போம். உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.